மகிழ்ச்சியோடு இன்றைக்கு முதல்வரை சந்தித்து முதல்வருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்பதை சொல்லி அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டியிருக்கிறோம். இன்றைக்கி நீட் தேர்வு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. ஆனால் திமுக ஆட்சி அமைஞ்சோடனே அதுக்கு சூட்சமாக தெரியும், நீட் அவற்றை சூட்சமாக தெரியும் சொன்னாங்க. ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுக்காக 4 வருஷம் கழிச்சு கூட்டுறாங்க. தீர்வு கிடச்சிருமா? ஏற்கனவே நீட் விலக்கு மசோதா ஒரு முறைக்கு 2 முறை நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. இதை தாண்டி என்ன செய்திருக்க வேண்டும் என்று அதிமுகவோ பாஜகவோ சொல்லவில்லை. நீட் விலக்கை வலியுறுத்துவது தமிழ்நாட்டு மக்களின் அனைத்து கட்சியினரின் பொறுப்பு. திமுக அரசு அதை செய்கிற போது அதிமுக அதற்கு துணையாக இருக்க வேண்டும். ஆனால் விமர்சிப்பதை மட்டுமே கடமையாக கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் செய்தது தவறு என்பதை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் உணர்ந்திருக்கிறது. அவருக்கு கொட்டு வைத்திருக்கிறது. தனக்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்களே அதை ஆளுநர் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறோம் என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் செய்திருக்கிறது பல்கலைக்கழக மசோதாக்களை. அதைப்போல ஆளுநர் பல தவறுகளை இழைத்து வருகிறார். இந்த மசோதாவையும் அவர் கிடப்பிலை போட்டு வைத்திருக்கிறார். இதையும் நாம் சட்டப்பூர்வமாக அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இப்படி தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒத்துழைக்காமல் நாடகமாடுகிறார்கள் என்று போகிற போக்கிலே விமர்சனம் செய்வது எந்த வகையிலே நியாயமாக இருக்க முடியும்?